Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, சிவதா, ரேவதி சர்மா, ரோஷினி ஹரிப்பிரியன், சமுத்திரகனி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்.வி. உதயகுமார், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற கருடன். ஸோ ஃபஸ்ட் டைம் சூரி ஹீரோவாக ப்ரொமோட் ஆகி ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெஃபினட்டாக இருந்தது. ஸோ படத்தோட ஒன்லைனை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் நிற்கக்கூடிய நம்ம ஹீரோ சொக்கன் என்கிற நம்ம சூரி என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக சூரி தன்னை தயார்படுத்திக்கிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பரோட்டா காமெடி ஆரம்பித்த சூரியில் இருந்து ரீசன்ட் டேஸில் ஹீரோக்களுக்கு ஈக்குவலாக இணையாக நின்று காமெடி பண்ணக்கூடிய சூரி வரைக்கும் நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். பட் அதில் இருந்து எந்த விதமான ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் படம் முழுக்கப்பட்ட அந்த மெனக்கடல் ஃபுல் ஸ்க்ரீன் பிளேலே அவ்வளவு நல்லா தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எங்கேயுமே ஒரு இம்மி அளவு கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரோட்டா சூரியோ வேற எந்த விதமான காமெடியன் சூரியோ இந்த படம் முழுக்க எட்டி கூட பார்க்கல. முழுக்க முழுக்க சொக்கனாகவே நின்று மாறி போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு அவர் அந்த மெயின்டைன் பண்ண அந்த ஸ்கேல் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. தென் படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் துரை செந்தில்குமார் ரொம்ப ரொம்ப தேர்ந்த ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மீண்டும் சொல்லணும். ஸோ நட்புக்கே நட்புன்னா கண்டிப்பாக அவர் இந்த பேரை பக்கத்திலே சேர்த்து எழுதிடலாம், சசிகுமார். ஸோ அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவரை தவிர யாரையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உன்னி முகுந்தன், அவரை மலையாள படங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் தமிழில் சர்ப்ரைசிங்லி இப்படி ஒரு ஓப்பனிங் அவர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால தமிழில் சொந்தமாக டப்பிங் கொடுத்துருக்கிறாரு. அங்கே அதில் சின்னதாக ஒரு சின்ன நெருடல், ஏன்னா ஒரு பயத்தோடு அவர் பேசியிருக்கிறது ஆல்மோஸ்ட் அங்கங்கே தெரியுது. ஏன்னா அந்த மலையாள ஸ்லாங் வந்துடக்கூடாதுல்ல, ஊர் ஸ்லாங் மட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கடலை அவர் பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே லைட்டாக தெரியுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதை அடித்து பிரித்து மேய்ஞ்சு என்ன பண்ணணுமோ அதை ஓடு பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தில் கதாநாயகிகளை வரக்கூடிய சிவதாவோட ரோலாக இருக்கட்டும், ரேவதி அவங்களோட ரோலாக இருக்கட்டும், ரோஷினியோட ரோலாக இருக்கட்டும், பிரிகிடாவோட ரோலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமுத்திரகனி ரொம்ப நாள் கழித்து ஆர்ப்பாட்டம் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி மீட்டரில் அளந்து பேசக்கூடிய ஒரு ரோலில் நம்ம சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ மேலே டெசிபிளே இல்லை, அந்த ஃபுல் லென்த் இந்த படம் முழுக்கவே அப்படி ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் சிஸ்டம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அப்படிங்கிறதுல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்தர் வில்சனுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோடைய ஓவரால் டோன் கலரே மாற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த அந்த ஊர்ப்புறங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு டோன் செட் பண்ணியிருப்பாங்க சினிமாவில். பட் அதில் இருந்தாலும் யூஸ்வலாக பார்க்க மாதிரியே இருக்கக்கூடாது, போர் அடிச்சிடக்கூடாது, ஒரே பேட்டர்னில் செட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மெனக்கெட்டிருக்கிறது அவர் செட் பண்ண அந்த டோனில் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக அவரோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் ஹீரோ ஒருத்தரை பற்றி டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், யுவன் சங்கர் ராஜா. ஸோ பிஜிஎம்ல ஒரு கிங் அப்படிங்கிறது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபுல் லென்த் பிஜிஎம் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எங்கே எது தேவை, எங்கே எது பேசணும், எங்கே எது சத்தம் இல்லாமல் கப்பு சிப்புன்னு நிற்கணும் அப்படிங்கிற அத்தனை நுணுக்கங்களையும் தெரிஞ்சுட்டு பிஜிஎம் கொடுக்குறதுல அவர் கிங் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப அழகான ஒரு பிஜிஎம் செட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட இசையில் மெலடி பாட்டு ஒன்றும், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பாட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம்
பிரதீப் ராகவோட எடிட்டிங்கும் வந்து படத்துக்கு அளவான கட்ஸை வந்து அழகாக கொடுத்துருக்கு. ஸோ படத்தோட டைரக்டர் ஆர்எஸ் துரை செந்தில்குமாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. எப்படின்னா எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து நிறைய அவரோட ப்ரீவியஸ் மூவியில் வந்து அதை விளையாடி இருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட எமோஷனும் ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகி உடையும். ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த எமோஷன்ஸை வச்சே டில் எண்டு வரைக்கும் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து காலங்காலமாக வந்து இந்த எஜமானிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஒரு கதையை வந்து நிறைய படங்களில் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஒரு ஹீரோ படக்கூடிய பாடை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து முழு மூச்சாக வந்து நம்ம ஹீரோ சூரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிச்சயமாக வந்து ஆக்ஷன் ஹீரோவாக முதல் படத்திலேயே சூரி நின்று விளையாடி இருக்கிறாரு, ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவிற்கு அடுத்ததாக சாலிடான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து தயாராகியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ மேற்கொண்டு வந்து இதே மாதிரியான ஆக்ஷன் சப்ஜெக்டுகளை வந்து அவர் தேர்வு செய்து நடிக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவிற்கு வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோவுக்கான எல்லா மெட்டீரியலையும் கொண்டு தயார் நிலையில் இருக்கிறார் சூரி அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். சைட் பை சைடு அவருக்குன்னே இருக்கக்கூடிய அந்த காமெடி அந்த ஒரு களத்தையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபுல்லாக பாசிட்டிவாகவே சொல்லிட்டேம்மா, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து சில கெஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து இதுதான் நடக்க போகுது, இவர் தான் அதை பண்ண போகிறாரு, இவர் தான் துரோகம் பண்ண போகிறாரு, இவரை தான் அப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. பட் இப்போல்லாம் வந்து சினிமா பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து ஒரு ஃபுல் பிளாக் ஒரு ஆக்ஷன் பிளாக்காக வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து கருடன் வந்து வந்திருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நிச்சயமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.